விதைகள் 3 நிலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. முதல் நிலை வல்லுனர் விதை. இது வேளாண் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்படுகிறது. இதன் இனத் தூய்மை 100%. இதன் அடையாளம் பொன்னிற மஞ்சள் அட்டை. இரண்டாவது நிலை ஆதார விதை. வல்லுனர் விதையில் இருந்து வேளாண்மை ஆய்வு மையங்களால் உருவாக்கப்படுவது ஆதார விதை. இதன் இனத் தூய்மை 99%. இதன் அடையாளம் வெள்ளை நிற அட்டை. மூன்றாவது நிலை சான்று விதை. இது வேளாண்மை துறை விதை உற்பத்தி மையத்தின் உதவியுடன் விவசாயிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்படுகிறது. இதன் இனத் தூய்மை 98%. இதன் அடையாளம் நீல நிற அட்டை. விதை உற்பத்திக்கு நிலம் தேர்வு. விதை உற்பத்திக்கு தரம் என்பது பொதுவானது. தானியத்திற்கும் விதைக்கும் முக்கிய வித்தியாசம் பயிரின் இனத் தூய்மை ஆகும். எனவே விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்படும் நிலம் அதற்கு முந்தைய பருவத்தில் அதே வகை பயிரை பயிரிடப்படாத நிலமாக இருத்தல் வேண்டும். இனத் தூய்மை பராமரிக்க பயிறு விலகு தூரம். தரமான விதைகள் இனக்கலப்பு மற்றும் புறக்கலப்பு அற்றதாக இருக்க வேண்டும். இதனால் தன்மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை பயிர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பயிறு விலகு தூரம் பராமரித்து விதையின் தூய்மையை காக்க வேண்டும். அதாவது பயிருக்கு ஏற்ப 3 மீட்டர் முதல் 1500 மீட்டர் வரை இடைவெளி இருக்குமாறு பார்த்து பயிரிட வேண்டும். விதை உற்பத்திக்கு ஏற்ற பருவம். விதைகள் முதிரும் போது அதிக மழை, வெயில், குளிரோ இல்லாத பருவமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆடிப்பட்டம் அல்லது மாசிப்பட்டம் அத்தகைய பருவமாக தமிழகத்தில் உள்ளது. பலமான விளைச்சலுக்கு ஆழ உழுதல், அகலப்பாத்தி அவசியம். நிலத்தை 3 அல்லது 4 முறை நன்கு உழ வேண்டும். இதனால் மண் நன்கு பக்குவம் அடையும். ஹெக்டேருக்கு குறைந்தபட்சம் 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும். நிலத்திற்கு ரசாயன உரங்கள் இடுவது அவசியமெனில் மண் வள சோதனைக்கு மண் மாதிரி எடுத்து அனுப்பி மண் வள சோதனை அடிப்படையில் பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் மட்டுமே யூரியா, பாஸ்பேட் போன்ற ரசாயன உரங்களை அடியுரமாக இடலாம். நெல் விதை உற்பத்தி செய்யும் போது நீர்வளம் அவசியம். நிலத்தை மேற்கொண்ட முறையில் வளப்படுத்தி பசுந்தாள் பயிர்கள் மற்றும் வேம்பு போன்ற இலைகளை கொண்டு நிலவளத்தை மேம்படுத்த வேண்டும். நன்றாக நீர் விட்டு டிராக்டரில் ரோட்டோவேட்டர் என்ற கருவியை கொண்டு நிலத்தை உழும்போது மண்ணில் பசுந்தாள் உரப்பயிர்கள் நன்கு கலந்து மண் ஊக்கம் பெறும். நெல் நாற்றுகள் நடுவதற்கும் நிலம் தயாராக இருக்கும். விதை பயிர் உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் சான்று விதைகள் ரகத்தின் மரபுத்தன்மைகளுடன் அதிக முளைப்பு திறனும் வீரியத்தன்மையும் கொண்டிருப்பதால் விரைவாக முளைத்து வீரியமுள்ள நாற்றுகளை கொடுக்கும். இதனால் பயிர் எண்ணிக்கை அதிகரித்து அதிக மகசூலுக்கு வழிவகுக்கும். விதைகளை வாங்கும் போது 6 அடிப்படை தன்மைகளை பார்க்க வேண்டும். அதிகப்படியான முனைப்பு திறன் உடையது, அளவான ஈரப்பதம், இன தூய்மை உடையது, புற தூய்மை உடையது, களவன்கள் இல்லாதது, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாதது. முதல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்த பிறகு அத முறையா விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தினா என்னன்னு, அதனால என்ன பலன்? அப்படி கேள். எந்த வகை பயிராக இருப்பினும் விதைப்பதற்கு முன்பு விதை நேர்த்தி அவசியம். கடினப்படுத்திய விதைகளை காப்டன் அல்லது பெவிஸ்டின் பூசண கொல்லியினை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்வதின் பயன்கள். பயிர் நோய்கள் பரவாமல் தடுக்கிறது. விதை அழுகல் மற்றும் நாற்று அழுகல் நோயை தடுக்கிறது. முளைப்பு திறனை மேம்படுத்துகிறது. சேமிப்பில் தாக்கும் பூச்சிகளிடமிருந்து காக்கிறது. மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. பரிந்துரை செய்யப்பட்ட நுண்ணுயிர் கலவையை 500 மில்லி ஆற வைத்த கஞ்சியுடன் கலந்து பின்னர் 8 கிலோ விதையுடன் கலக்க வேண்டும். இவ்வாறு கலந்த விதையை 3 முதல் 4 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்திருந்தால் பூசணக்கொல்லி மருந்து கலந்து 24 மணி நேரம் கழித்தே ரைசோபியா விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பின் போது பயிர்களுக்கு இடையே போதிய இடைவெளியுடன் வளர வாய்ப்பளிக்க வேண்டும்.
கைகளால் விதைப்பு செய்யும் போது இதை கணக்கில் கொண்டு ஒரு விதைப்பு கருவியின் அளவீடு கொண்டு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து விதையிட வேண்டும். நீர் மேலாண்மைக்கு சொட்டு நீர் பாசனம் செய்வதாக இருந்தால் சொட்டு நீர் பாசன குழாயை ஒரு அடையாளமாக கொண்டு இடைவெளி விட்டு விதைக்கலாம். தற்போது விதைப்புக்கு என்று நவீன கருவிகள் இருக்கின்றன. அதனை டிராக்டருடன் இணைத்து விதைப்பு செய்யும் போது விதை ஆழ ஊன்றப்படும், நன்கு செழித்து வளரும். விதைப்புக்கு பின் உரிய இடைவெளியில் போதிய தண்ணீர் விட வேண்டும். இப்போது பயிர் நன்றாக முளைவிட்டு பூமிக்கு மேலே வந்து நிற்கும். மண் கலவை தயார் செய்தல். 4 கனமீட்டர் மண் கலவை போதுமானது. இக்கலவை 70% மண், 20% தொழு உரம் அல்லது சாணை எரிவாயு கழிவு அடங்கியதாகும். இக்கலவையில் 1.5 கிலோ தூள் செய்யப்பட்ட அம்மோனியம் பாஸ்பேட் அல்லது 2 கிலோ 17-17-17 காம்ப்ளெக்ஸ் உரம் கலக்கப்பட வேண்டும். ஒரு ஹெக்டேர் நடவு செய்ய 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நாற்றங்கால் போதுமானது. விதையை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்பு தண்ணீரை வடிகட்டிவிட்டு 24 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு வைத்திருப்பதால் விதை முளைத்து அதன் மேல் 2.5 மில்லிமீட்டர் வளர்ந்திருக்கும். முளை கட்டிய விதையை மண் கலவையில் சமமாக தூவ வேண்டும். பிறகு வறண்ட மண்ணால் விதையை 5 மில்லிமீட்டர் அளவிற்கு மூட வேண்டும். பிறகு ஒரு பூவாளியை கொண்டு நீர் தெளிக்க வேண்டும். நடவு வயலை தயார் செய்வதற்கு முன்பு நடவு வயலில் ஹெக்டருக்கு 12.5 மெட்ரிக் டன் தொழு உரம் அல்லது 6.2 மெட்ரிக் டன் அளவு பசுந்தாள் உரம் இட வேண்டும். பசுந்தாள் உரம் 20 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் விதைத்திருந்தால் அந்த பசுந்தாள் உரத்தை டிராக்டர் கொண்டு மடக்கி உழ வேண்டும். ரசாயன உரம் தேவை என்றால் 22 கிலோ யூரியா ஹெக்டருக்கு என்ற அளவில் இட்டு உழ வேண்டும். 10 பாக்கெட் அசோஸ்பைரிலம் 2 கிலோ, 10 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ, ஒரு ஹெக்டருக்கு தேவையான தொழு உரம் கலந்து நடவு செய்வதற்கு முன்பு இட வேண்டும். சூடோமோனாஸ் 2.5 கிலோவினை 50 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மண் கலந்து நடவு செய்வதற்கு முன்பு சீராக தூவ வேண்டும். கடைசி உழவிற்கு முன்பு 500 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். 25 கிலோ ஜிங்க் சல்பேட்டுடன் 50 கிலோ மணலுடன் கலந்து நடவு செய்வதற்கு முன் சீராக தூவ வேண்டும். மண் ஆய்வு அறிவுரைப்படி உரம் இட வேண்டும். நாற்று நடும்போது ரகங்களுக்கு ஏற்ப போதுமான இடைவெளி விட்டு தேவையான பயிர்களை பராமரிக்க வேண்டும். அண்ணா, பயிர் நல்லா வளரும் போது களை கட்டுப்பாடு அவசியம். நடவு நட்ட 15 நாள் கழிச்சு 10 நாள் இடைவெளியில மிஷினை வச்சு களை எடுத்துட்டு இருக்கிறேனே. களை எடுக்கிறதுக்கு மிஷின் வாங்கிருக்கியா? ஆமாண்ணே, அரசு மானியத்துல குடுக்குறாங்கல்ல. ஆஹா, அற்புதம். நாட்டுல தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி விவசாயத்திலயும் பல தொழில்நுட்பம் பெருகிட்டு இருக்கு. அத விவசாயிகள் பயன்படுத்தி வளம் பெறணும். ஆமாண்ணே. நடவு நட்ட 15 நாட்களுக்கு பிறகு 10 நாட்கள் இடைவெளியில் கோனோ வீடர் அல்லது பவர் வீடர் கருவியை கொண்டு 4 முறை களை எடுக்க வேண்டும். இதனால் களை எடுப்பதற்கு ஆட்கள் தேவையை குறைக்கலாம். மண் மற்றும் வேர் பகுதிகள் காற்றோட்டமாக இருக்கும். வேர் செயலாக்கத்தை நீடிக்கும் மற்றும் நல்ல விதை உருவாக்கத்திற்கு உதவி செய்யும். பயிரின் ஆரம்ப நிலையிலிருந்து களைகளை கட்டுப்படுத்துவது அவசியம். நிலக்கடலைக்கு 35வது நாள் கையால் களை எடுப்பது அவசியம். விதையின் வீரியம் மற்றும் திறமுள்ள உற்பத்திக்கு இலை சார்ந்த ஊட்டம் மிக முக்கியமானதாகும். 2% DAP தெளிப்பதன் மூலமாக தரமுள்ள விதையும் அதிக விதை உற்பத்தியும் கிடைக்கும். பயிரின் கால இடைவெளி பொறுத்து DAP தெளிப்பதற்கான நிலை மாறுபடும். முதல் முறை தெளித்த பின் 15 நாளில் 2வது முறை DAP தெளிக்க வேண்டும். பயிறு வகைகளில் பூக்கும் பருவத்திலும் பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் DAP தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதன் மூலமாக பூக்கள் உதிராமல் நன்றாக காய்பிடிக்க உதவுகின்றது. பயிறு வகைகளில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி போன்றவற்றை பொருத்துவதன் மூலம் பயிர் பாதுகாக்கப்படுகிறது. விதைத்தவுடன் ஒரு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் 3ஆம் நாள் முளைப்பு நீர் அவசியம். நீர் நிர்வாகத்திற்கு சொட்டு நீர் பாசனம், ரெயின்கன் போன்ற நவீன பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீர் மேலாண்மை சிறப்பாக அமையும். பூப்பு மற்றும் காய்ப்பு சமயங்களில் நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியம்.
காய்பிடிப்பின் போது நீரை சரிவர பாய்ச்சாவிட்டால் கடின விதைகள் தோன்றுவதற்கு ஏதுவாகிறது. விதை பயிர் வளர்ச்சி பருவத்தின் போது காணப்படும் முக்கிய பூச்சிகளான அஸ்வினி, தத்துப்பூச்சி, வெள்ளையி ஆகியவற்றை கட்டுப்படுத்த மித்தைல் டெம்டான் அல்லது டைமித்தாய்ட் அல்லது பாஸ்போமிட்டான் போன்ற மருந்துகளில் ஏதாவது ஒன்றை லிட்டருக்கு 2 மில்லி கலந்து தெளிக்கவும். வளர்ச்சி பருவங்களின் போது காணப்படும் தேமல் நோய் பாதித்த செடிகளை அவ்வப்போது நீக்க வேண்டும். வேர் அழுகல் அல்லது வாடல் நோய் கொண்ட செடிகளை நீக்குவதுடன் பிடுங்கிய இடத்தில் 0.1% பெவிஸ்டின் கரைசல் ஊற்ற வேண்டும். இதனால் வேர் அழுகல் நோய் மற்றும் வாடல் நோய் மேலும் பரவாமல் தடுக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% என்ற அளவில் பயிர் பாதுகாப்பை பிற ரகம் விதை பயிரில் கலந்து விடுவதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதை பயிரின் இன தூய்மையை பாதிக்கின்றன. மேலும் சில வகை கலவன்களினால் பூச்சி மற்றும் நோய் வரவும் வாய்ப்புண்டு. எனவே பயிர் வகைகளில் விதை உற்பத்தியில் கீழ்காணும் பருவங்களில் கண்டிப்பாக கலவன்களை நீக்குவது அவசியம். பூக்கும் பருவத்திற்கு முன்னர், பூப்பின் போது, காய்பிடிப்பின் போது, அறுவடைக்கு முன்னர், முளைத்த 25 நாட்களில் கலவன்களை கண்டறிந்து அகற்றிவிட வேண்டும். இது ஆதார விதைப்பினை வேலைங்க. நமக்கு விவசாயிங்களுக்கு தரமான விதை கொடுக்கணும். தரமான விதை சுத்தமாக இருக்கணும். வேறு ரகம் எதுவும் கலந்துடக்கூடாது. இதில் பயிரிட்டுருக்க ரகம் 7645. இதில் வேறு ரகம் எதுவும் கலந்துருந்தால் அதுக்கு பேர் பிற கலவன் பேருங்க. இப்போ பாருங்க, அவர் எடுத்துருக்காருங்க. இது வேறு ரகம். இந்த ரகத்துக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ரகத்தை நீக்கிடணும். ஆதார விதைப்புனா 0.05% தான் அலவுடு. இதில் ஒரு விதைப்பண்ணைக்கு ஒரு 2 பயிருக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 பயிருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பயிரை தள்ளுபடி பண்ணிடுவோம். முதல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அந்த 2 பயிருக்கு மேலே அந்த மாதிரி பிற கலவன் இருந்ததுன்னா தள்ளுபடி பண்ணிடுவோம். அடுத்து 2வது இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அதே மாதிரி இருந்ததுன்னா அது அந்த பயிர் தள்ளுபடி ஆயிரும். அதுக்கு உள்ளார இந்த பயிரை கலவன் இல்லாமல் எடுத்துடணும். அந்த எடுத்தால் தான் திருப்பி பாஸ் ஆகும். ஒரு ஏக்கருக்கு 25 ஸ்கொயர் மீட்டரில் 25 செடி பாப்புலேஷன். இதில் நம்ம 20 சப்கவுண்ட் எடுக்கணும். 20 சப்கவுண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு சப்கவுண்ட்லேயும் ஓட்டி பிளான்ட் இருக்கான்னு, அதை பிளான்ட் இருக்கான்னு பார்க்கணும். கலவன் செடி இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றிலையும் கலவன் செடி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே போனோம்னா 25லேயும் கலவன் செடி இருக்கான்னு எடுக்கிறோம். கலவன் செடி இருந்தால் எடுக்கிறோம், இல்லைன்னா கலவன் செடியில் நம்ம நெல் போட்டுறோம். விதைப்புக்கு முன்னர் விதை சான்று அலுவலர்கள் ஆலோசனை அவசியம். விதைப்புக்கு பின்னர் பயிரின் வெவ்வேறு காலகட்டங்களில் விதை சான்று அலுவலர்கள் கள சோதனை மேற்கொள்வார்கள். களவன் நீக்க ஆலோசனை மட்டுமின்றி பயிரின் தரத்தின் அடிப்படையில் மகசூல் இலக்கு குறித்தும் பயிரின் வளர்ச்சி அடிப்படையில் வழிகாட்டுதல் தருவார்கள். ஒரு கவுண்டில் 1000 கதிரை பார்க்கணும். இது 5 கவுண்டு. 5 கவுண்டு சேர்ந்து 5000 கதிரை. இது மினிமம். இது இப்படி வைக்கிறது ஆர்ம் ஸ்டிச்சுன்னு பாருங்க. இந்த ஆர்ம் ஸ்டிச்சுக்குள்ள நம்ம எத்தனை கதிர் இருக்குன்னு சொல்லி முதல்ல கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கவுண்டுக்கு இந்த மாதிரி 20 இடத்துல பார்க்கணும். ஆனால் மொத்தமாக இந்த ஃபீல்டு ஃபுல்லாக 5 கவுண்ட் எடுக்கணும். 5 கவுண்டுக்கு இந்த மாதிரி 100 இடத்துல பார்க்குறோம். 100 இடத்துல பார்க்கும்போது அதில் எத்தனை கதிர்கள் இருக்குது, அதாவது பிற கலவன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறோம். அதை கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். நிலக்கடலை 105 நாட்களிலும் மற்றும் பயிர் வகைகள் 75 நாட்களிலும் அறுவடைக்கு தயாராகின்றன. இது சுமார் 50% பூப்பிலிருந்து 30 நாட்களாகும். காய்கள் பழுப்பு நிறம் அடைவது அறுவடையின் அறிகுறியாகும். செடிகளில் 70% காய்கள் கருமை நிறம் அடைந்தவுடன் செடிகளை வெட்டி களத்தில் போடலாம். தாமதித்தால் காய்கள் வெடித்து விதை சிதறிவிடும். அறுவடை செய்த காய்களின் ஈரப்பதம் சுமார் 17 முதல் 18% இருக்கும். ஒரு களத்தில் ஒரு ரகங்களை மட்டுமே காயப்பட வேண்டும். இல்லையெனில் காய்கள் வெடிக்கும் போது ஒரு ரகமுடன் இன்னொரு ரகம் கலப்பினம் ஆகிவிடும். விதைகளை முந்தைய நிலையிலேயே அறுவடை செய்தால் விதைகள் சுருங்கிவிடும். இதனால் முளைக்கும் திறனும் குறைந்துவிடும். அறுவடை தாமதமானால் விதையின் நிறமும் மாறிவிடும். இதனோடு பூச்சி நோயும் தாக்கும். எனவே உரிய நேரத்தில் அறுவடை அவசியம். பருவ நிறைவு நிலையில் 90% வைக்கோல் நிறத்திலும் மற்றும் 17 முதல் 20% விதை ஈரப்பதமாக இருக்கும் நிலையிலே அறுவடையை முடித்துவிட வேண்டும். காய்ந்த செடிகள் கருப்பு நிறமடையும் போது விதைகளை பிரிக்க குச்சி கொண்டு அடித்து நீக்கலாம். அடித்த பின் காற்றில் தூற்றி விதைகளை பிரிக்கலாம். பிரித்த விதைகளை நன்கு காய வைத்து விதையின் ஈரப்பதம் 10% இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு காய்ந்த விதைகளையே விதை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அறுவடைக்கு முன்பு விதை சான்று அலுவலர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்குவார்கள். விதையின் தரத்தை ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை தருவார்கள்.
நெல் விதைகளை சுத்திகரிக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் சுலபமாக தரமான விதைகளை தனியாக பிரித்தெடுக்கலாம். இது விதை சான்று அதிகாரிகளின் மேற்பார்வையில் நடக்கின்றது. திரட்சியான விதைகளை பெற விதைகளை ரகத்திற்கு ஏற்ப உகந்த சல்லடைகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்திகரிப்பு செய்யப்பட்ட விதைகளில் காணப்படும் பூசணத்தாக்கு கொண்ட விதைகள், உடைந்த தோலுறைந்த விதைகள் ஆகியவற்றை நீக்கி நல்ல தரமான விதைகளையே விதை சேமிப்புக்கு பயன்படுத்த வேண்டும். விதைப்பில் இருந்து அறுவடை வரை விதை பரிசோதனை அலுவலர்களின் மேற்பார்வையில் உருவாகும் விதை அவர்களின் வழிகாட்டுதலோடு தர ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது. விதை ஆய்வகத்தில் விதையின் தரத்தை பல்வேறு நவீன நுட்பங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்யப்படுகிறது. ஈரப்பதம், புறத் தூய்மை, இனத் தூய்மை, முளைப்புத் திறன் ஆகியவற்றை ஆய்வகத்தில் கணக்கீடு செய்து சான்றறிக்கை அளிக்கப்படுகிறது. நுட்பமான ஆய்வுக்கு பின்னர் விதை சான்று அலுவலர் சான்று அளிக்கிறார். விதையின் தரத்திற்கு ஏற்ப அட்டை வழங்கப்படுகிறது. விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் தேவையோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்த விதைப்பு பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது. விதைகளுக்கு ஏற்ப அனுமதிக்கப்பட்ட அளவு ஈரப்பதம் பராமரிக்கப்பட வேண்டும். நெல் விதைகளை 13% ஈரப்பதத்திற்கு குறைவாகவும், நிலக்கடலை மற்றும் பிற பயிர் வகைகளை 9% ஈரப்பதத்திற்கு குறைவாகவும் பராமரித்தல் அவசியம். மூட்டைகள் மீது மூட்டையாக அடுக்கும் சூழல் இருக்கும் பட்சத்தில் 5 மூட்டைகளுக்கு மேல் அடுக்கக்கூடாது. எப்போதும் புதிய பைகளையே பயன்படுத்த வேண்டும். 700 காஜ் அடர்வுள்ள பாலித்தீன் பைகளே காற்று புகாத பைகளாகும். விதைகளை மூட்டைகள் மேல் மூட்டையாக அடுக்கும் போது முளைப்பு திறன் பாதிக்கும். சுவற்றின் மீது சாய்த்தோ வெறும் தரையில் வைப்பதாலோ ஈரப்பதம் அதிகரித்து முளைப்பு திறன் பாதிக்கும். அதனால் எப்போதும் மூட்டைகளை மரக்கட்டைகளின் மீதோ தார்பாய்களின் மீதோ அடுக்கி வைப்பது நல்லது.